வெல்கம் டு ஸ்வேதா கிச்சனுங்க. நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது சூப்பரான ஒரு வீடியோங்க, சைட் டிஷ் வீடியோங்க. நம்ம பரங்கிக்காய் பச்சடி எப்படி செய்யுதுன்னு பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு பீஸ் பரங்கிக்காய் வாங்கி தோல்லாம் சீவிட்டு நல்லா அரிஞ்சு வச்சுருக்காங்க. அதை தான் நம்ம இப்போ தாளிச்சிக்க போகிறோங்க. வானல் வச்சு எண்ணெய் ஊற்றி 2 காஞ்ச மிளகாய் கிள்ளி போட்டு கடுகு ஜீரகம் 2 போட்டுருந்தோங்க தாளிக்கிறதுக்கு. போட்டுட்டு 1 ஸ்பூன் கடலைப்பருப்பு போட்டு வாசனைக்கு நல்லா ஃப்ளேவர் நல்லாயிருக்கும். அதுக்காக தான் அந்த கடலைப்பருப்பு போடுறது. போட்டு நல்லா வாசனைக்கு நல்லாயிருக்கும். நல்லா மதித்து விட்டுடணும். அதுக்கப்புறம் கருவேப்பிலை கொஞ்சம் போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம வந்துட்டு அரிஞ்சி வச்சுக்கலாம் இல்லைங்களா, அதை கழுவிட்டு நம்ம சேர்த்துக்கணுங்க. சேர்த்து கொஞ்சம் நல்லா வதக்கி விட்டுடணும். வதக்கி விட்டுட்டு நம்ம வந்துட்டு மஞ்சள் நிறைய தண்ணி ஊற்றக்கூடாது, கொஞ்சம் போட்டுடணும். போட்டுட்டு பரங்கிக்காவுக்கு திட்டமாக உப்பு போட்டுக்கணும். உப்பு போட்டுட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி, அது வேறு பரங்கிக்காய் வேகணும் இல்லைங்களா, அதுக்காக கொஞ்சம் தண்ணி ஊற்றி வேக வச்சிடலாம். பரங்கிக்காய் வந்துட்டு பச்சடி செய்யலாம், பொரியல் செய்யலாம், கூட்டு செய்யலாங்க. பச்சடி தான் செய்யணும் கிடையாது. கொஞ்சமாக தண்ணி, ஒரு 1/2 டம்ளர் தண்ணி ஊற்றி பரங்கிக்காய் வேகிறதுக்காக போட்டு கொஞ்சம் மூடி போட்டு வேகட்டும். பரங்கிக்காய் வந்துட்டு உடம்புக்கு ரொம்ப நல்லதுங்க. இந்த சீசன் காய்ங்க இது. இந்த மாதிரி சீசன் டைமில் தான் கிடைக்கும் நமக்கு. சொரக்காய், பூசணிக்காய் அந்த மாதிரி கிடைக்கும். நம்ம வாங்கி எது வேணாலும் செஞ்சு சாப்பிட்டுக்கணுங்க. ஆல்மோஸ்ட் கொஞ்சம் வெந்துடுச்சுங்க. இப்போ நம்ம லாஸ்ட்டாக கொஞ்சம் வெல்லம் போட்டுக்கலாம். எந்த பச்சடியாக இருந்தாலும் கொஞ்சம் வெல்லம் போட்டால் தாங்க அது வந்துட்டு அந்த டேஸ்ட்டை தூக்கி கொடுக்கும். மாங்காய் பச்சடி, பரங்கிக்காய் பச்சடி எல்லாத்துலேயும் கொஞ்சம் வெல்லம் போட்டுக்கணுங்க. நாங்கள் 1 பீஸ் வெல்லம் போட்டாச்சு. அது நல்லா கரைஞ்சிட்டோடனே இப்போ அந்த காரத்துக்கும் இந்த இனிப்புக்கும் செம டேஸ்ட்டாக இருக்குங்க. நம்ம எது வேணாலும் தொட்டுக்கலாங்க. எல்லா சாப்பாடுக்கும் தொட்டுக்கலாம். சாம்பார் சாதம், ரசம் சாதம் எல்லாத்துக்குமே சாப்பிட்லாங்க. நீங்களும் இந்த மாதிரி செஞ்சு சாப்பிடுங்க. இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸ்வேதா கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். செமையாக இருக்குங்களா, பார்க்கவே அழகாக இருக்குங்க. நீங்களும் செஞ்சு பாருங்கள்.